அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காயத்ரி. எனக்கு தற்போது 21 வயது ஆகிறது. என் பெற்றோர் எனக்கு பிரகாஷ் என்பவருடன் திருமணம் ஏற்பாடு செய்தனர். என் திருமண ஏற்பாடால் எல்லா பெண்களைப் போல நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் கண்களில் எத்தனையோ கனவுகள் இருந்தது. பிரகாஷை நான் ஒரு முறைதான் பார்த்திருந்தேன். அவர் எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தபோது முதல் பார்வையிலேயே அவர் என் இதயத்தில் இறங்கிவிட்டார். ஆனால் இன்று அவருடன் மீண்டும் சந்திக்க இருக்கின்றேன். ஏனென்றால் இன்று எங்களுடைய திருமணத்தின் முதல் இரவு. நான் மணமகளாக அலங்கரிக்கப்பட்டு என் அறையில் பிரகாஷுக்காக காத்திருக்கிறேன். அறையை சுற்றி பார்த்தேன். எல்லா பக்கங்களும் மலர்கள் அழகாக வைக்கப்பட்டிருந்தன. முழு அறையும் மனம் நிறைந்திருந்தது. நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு இவ்வளவு அன்பான கணவர் கிடைத்திருக்கிறார் என்று. நான் எங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. அந்த சத்தம் என்னை மிரள வைத்தது. என்ன நடக்கிறது என்று பார்க்க வெளியே செல்ல நான் நினைத்தேன். ஆனால் புதிதாக வந்த மணப்பெண்ணான என்னால் துணிந்து செல்ல முடியவில்லை. அப்போது என் கணவர் அறைக்குள் வந்தார். மணமகள் உடையில் என்னை பார்த்ததுமே அவர் என்னிடம் வந்து அமர்ந்து என் கையை பிடித்தார். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், இந்த சிவப்பு உடையில் நீ தேவதை போல இருக்கிறாய் என்று தொடர்ந்து என்னை பாராட்டி கொண்டும் இருந்தார். ஆனால் அந்த பெண்ணின் அழுகுரல் என்னை பயமுறுத்தி இருந்தது. என் முகத்தில் தெரிந்த கவலையை கண்டு என் கணவர் என்னை நினைக்கிறேன் என்பதை அவர் புரிந்தும் கொண்டார். அவர் சொன்னார், கவலைப்படாதே, இந்த வீட்டில் எல்லோரும் தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள். நீ யாருடைய விவகாரத்திலும் தலையிட வேண்டாம் என்றும் கூறினார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளவு சத்தமாக அழுவது யார் என்று. என் கணவர் விளக்கினார், அது என் தம்பியின் மனைவி. அவள் தினமும் இரவில் இப்படிதான் அழுவாள். உண்மையிலேயே என் தம்பிக்கு முதலில் திருமணம் நடந்தது. நான் பெரிய மகன், ஆனால் வீட்டின் பொறுப்புகளை நான் தான் பார்க்க வேண்டியிருந்தது என்றும் அவர் கூறினார். பிறகு அவர் சொன்னார், இது அவர்கள் இருவரின் தனிப்பட்ட விஷயம். நீ கவனம் செலுத்தாதே, என் மீது மட்டுமே நீ கவனம் கொள். இன்று நமது திருமணத்தின் முதல் இரவு, அதனால் நீ நம் இருவரை பற்றி மட்டுமே சிந்தித்தாலே போதும் என்றும் கூறினார். இவ்வாறு சொல்லி அவர் என் கையை பிடித்து அன்பான வார்த்தைகளையும் பேசினார். பிரகாஷின் பேச்சில் நான் மெய்மறந்தும் போனேன். அந்த பெண்ணின் அழுகுரல் இப்போது எனக்கு கேட்கவே இல்லை. பிரகாஷ் என்னை மிகவும் அன்பாக நேசித்தார். அந்த அன்பை என்னால் உணரவும் முடிந்தது. எங்கள் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரகாஷின் அம்மாதான் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்து மருமகளாக அழைத்தும் சென்றார்கள். நான் யோசித்தேன், நான் பிரகாஷுக்கு பிடித்திருக்கிறேனா என்று. ஆனால் முதல் சந்திப்பிலேயே அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் கணவனின் தம்பி மனைவி வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள். நான் அவளிடம் கேட்கலாம் என்று நான் நினைத்தேன், நேற்றிரவு என்ன நடந்தது என்று, ஏன் அழுதாய் என்று. ஆனால் என் கேள்வி அவளுக்கு பிடிக்காமல் போகுமோ என்று பயந்து ஒன்றும் நான் கேட்கவில்லை. என் அம்மா என்னை காலை உணவுக்கு அழைத்தார்கள். நான் வெட்கத்துடன் அங்கு சென்று அமர்ந்தேன். எதிரே என் கணவனின் தம்பியையும் நான் பார்த்தேன். ஏன் தன் மனைவியிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று எண்ணினேன். அவரை பார்க்கும்போது எனக்கு கோபமும் வந்தது. ஆனால் வீட்டில் மற்றவர்களெல்லாம் சாதாரணமாக இருந்தனர். இரவில் எதுவும் நடந்ததாக தெரியவும் இல்லை. காலை உணவுக்கு பிறகு என் பெற்றோர் என்னை அழைத்து வர வந்தார்கள். நான் அவளுடன் என் வீட்டுக்கும் சென்றேன். வீட்டை விட்டு புறப்படும் முன்பு பிரகாஷ் என்னை மிகவும் அன்பாக கூறினார், நீ இல்லாமல் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று. மாலையில் உன்னை அழைத்து செல்ல நான் வருவேன் என்றும் கூறினார். இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நான் என் வீட்டுக்கு சென்று என் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடன் சந்தித்தேன். என் பெற்றோர் என்னை மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அவர்களும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், உன் மாமனார் வீட்டார் எப்படி இருக்கிறார்கள்? பிரகாஷ் உன்னிடம் அன்பாக இருக்கிறாரா என்று. நான் எல்லோரிடமும் சொன்னேன், என் மாமனார் வீட்டார் அன்பாக இருக்கிறார்கள், பிரகாஷும் என்னை மிகவும் நேசிக்கிறார் என்றும் சொன்னேன். மாலை நேரம் வந்தது. என் மாமியார் என்னை அழைத்து செல்ல வீட்டுக்கு வந்தார்கள். என் அம்மா கேட்டார்கள், பிரகாஷ் ஏன் வரவில்லை என்று. என் மாமியார் ஒரு விசித்திரமான பதிலை சொன்னார்கள். நான் வந்தாலும் பிரகாஷ் வந்தாலும் என்ன வித்தியாசம்? இந்த பெண் எங்கள் வீட்டுக்கு தானே போக வேண்டும் என்றும் கூறினார். பிரகாஷ் வராததால் என் மனம் மிகவும் சோர்ந்து போனது. நான் அவரை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் எல்லோருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம். பிறகு நான் மாமியாருடன் என் கணவன் வீட்டுக்கு திரும்பினேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. வீட்டாருடன் அமர்ந்திருந்தேன். எங்கள் அறைக்குள் சென்றபோது பிரகாஷ் படுக்கையில் படுத்திருப்பதை நான் பார்த்தேன். கோபத்தோடு நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் ஏன் என்னை அழைத்து செல்ல வரவில்லை என்று.
பிரகாஷ் சொன்னார், இது எங்கள் வீட்டு வழக்கம். இவ்வாறு சொல்லி அவர் என்னை தன்னருகே இழுத்து கொண்டார். நான் சொன்னேன், என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுடன் பேச விரும்பவில்லை என்றேன். பின் அவர் என்னை சமாதானப்படுத்தினார். நாங்கள் பேசி கொண்டிருந்த போது மீண்டும் கணவனின் தம்பியின் மனைவி அழுகுரல் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு நான் திகைத்து போனேன். என்ன விஷயம்? ஏன் என் கணவனின் தம்பி மனைவி தினமும் இப்படி அழுகிறாள் என்று நான் பிரகாஷிடம் கேட்டேன். அவர் சொன்னார், நான் உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேனே, அந்த தம்பதிகளின் விவகாரத்தில் நீ தலையிடாதே என்று. அவர்கள் என்ன செய்தாலும் நமக்கென்ன, நீ என் மீது மட்டும் கவனம் கொள் என்றும் கூறினார். ஆனால் என்னால் அந்த அழுகுரலை சாதாரணமாக விட முடியவில்லை. இப்படி யோசித்து கொண்டே நான் தூங்கி மீட்டேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது எனக்கு உடல்நிலை சரியாக இல்லை. ஆயினும் நான் தயாராகி காலை உணவுக்கு வெளியே வந்தேன். வந்ததுமே நேற்றையைப் போலவே என் தம்பி மனைவி அனைவருக்கும் காலை உணவு சமைத்து கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். என் மாமியார் அவளை ஏதோ திட்டிக் கொண்டும் இருந்தார். என் கணவனின் தம்பியும் அங்கே அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் அவர் தன் தாயிடம் எதுவுமே சொல்லவும் இல்லை. எனக்கு திருமணமாகி தற்போது 2 வாரங்கள் ஆகியிருந்தன. என் மாமனார் வீட்டின் பழக்க வழக்கங்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது தவறு என்று நினைத்தார்கள். நான் என் மாமியாருக்கு முன்பாக பேசவும் முடியாது. ஏனென்றால் பிரகாஷ் கண்டிப்பாக எனக்கு தடை விதித்திருந்தார். பிரகாஷும் தன் அம்மாவுக்கு முன்னால் என்னிடம் அமைதியாக நடந்து கொள்வார். ஆனால் அறைக்குள் வந்ததுமே அவர் என் மீது அன்பை காட்டுவதில் தாராளமாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் நான் தவிர வேறு யாரும் இல்லை என்பது போல. நானும் பிரகாஷும் வெளியே போக விரும்பினால் அவர் நேரடியாக மறுத்து விடுவார். இது எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு நாள் என் தோழி எங்கள் வீட்டுக்கு வந்தாள். என் மாமியாரிடம் கேட்டுவிட்டு என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்றாள். நான் சந்தைக்குள் நுழைந்ததுமே பிரகாஷ் எனக்காக காத்திருப்பதை நான் பார்த்தேன். அவர் என்னை அழைத்துச் சென்று ஒரு நாள் முழுவதும் சுற்றி காட்டினார். இரவு உணவையும் வெளியே சேர்ந்து சாப்பிட்டோம். பிறகு பிரகாஷ் என்னை என் தோழியின் வீட்டில் விட்டுவிட்டு சென்றார். நான் என் தோழியுடன் மாமனார் வீட்டுக்கு திரும்பினேன். பிரகாஷின் இந்த நடத்தை எனக்கு புரியவில்லை. அவர் எனக்கு கண்டிப்பாக கூறியிருந்தார், இதை யாரிடமும் சொல்லாதே என்று. நானும் யாரிடமும் சொல்லவில்லை. என் மாமியார் என்னிடம் ஒருபோதும் கோபப்படவே மாட்டார், கடுமையாக பேசவும் மாட்டார். ஆனால் என் தம்பி மனைவியிடம் எப்போதுமே கோபமாக இருப்பார். அவளுக்கு எப்போதுமே கிண்டலாக பேசிக்கொண்டே இருப்பார். இரவு நேரங்களில் என் கணவனின் தம்பி மனைவியின் அழுகுரல் தினமும் இரவில் கேட்கும். நான் அந்த சத்தத்தை கேட்டு மனம் வெதும்புவேன். ஆனால் என் கணவனோ என் சோகமான முகத்தை பார்த்து கோபித்து கொள்வார். நீ ஏன் இந்த சத்தத்திற்கு இவ்வளவு கவனம் செலுத்துகிறாய் என்றும் கேட்பார். நான் பிரகாஷிடம் கேட்டேன், நீங்கள் உங்கள் தம்பியிடம் ஏன் பேசக்கூடாது? அவர்களிடையே எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி அதை தீர்த்து கொள்ள சொல்லுங்களேன் என்றும் நான் கூறினேன். பிரகாஷ் பதிலளித்தார், நான் ஏன் அவர்களிடையே தலையிட வேண்டும்? இந்த வீட்டின் தலைவி என் அம்மா. அவரே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்த்து கொள்வார் என்றும் கூறினார். நான் நினைத்தேன், பிரகாஷ் சொல்வது சரிதானே, இதை பார்ப்பது அம்மாவின் பொறுப்புதான். அவர்களது சண்டையை தீர்ப்பதும் அவர்கள்தான் என்றும் நான் யோசித்தேன். ஆனால் என் கணவனின் தம்பியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வரும். நான் எண்ணுவேன், 2 சகோதரர்களுக்கிடையே இவ்வளவு வித்தியாசமா? ஒருவர் தன் மனைவியை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார், அடிக்கிறார். மற்றொருவர் என் கணவர் என்னை உயிராக பார்த்தும் கொள்கிறார். எதற்காகவும் தயாராக இருக்கிறார். என்னை தன் கண்களில் வைத்து பாதுகாக்கிறார். ஆனால் இவர் தன் மனைவியை இப்படி வேதனைப்படுத்துகிறார் என்று நினைத்தேன். இவர் மனைவி ஏன் ஒன்றும் பேசாமல் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிறாள் என்றும் நான் யோசித்தேன். மறுநாள் பிரகாஷ் என்னிடம் சொன்னார், நான் என் நண்பன் திருமணத்திற்கு போக இருக்கிறேன் என்றும் கூறினார். நான் பிரகாஷிடம் கேட்டேன், நானும் உங்களுடன் வருகிறேனே என்று. ஆனால் பிரகாஷோ கூறினார், எங்கள் வீட்டு மருமகள்கள் நண்பர்களின் திருமணங்களுக்கு வரக்கூடாது என்றும் கூறினார். இதை கேட்டு நான் மௌனமாகிவிட்டேன். பிரகாஷ் தனியாக திருமணத்துக்கு சென்று விட்டார். நான் என் அறையில் படுத்து பிரகாஷ் அப்படி சொன்னதை பற்றியே யோசித்து கொண்டு இருந்தேன். அப்போது எப்பவும் போலவே அந்த அழுகுரல் கேட்டது. நான் முயற்சி செய்தேன் அந்த சத்தத்தை கவனிக்காமல் இருக்க. ஆனால் என்னால் முடியவில்லை. என் கவனம் எப்போதுமே அந்த திசையிலேயே போய்கொண்டிருந்தது. பிரகாஷ் இருந்தால் அவர் என்னை பேச்சில் சிக்க வைத்து என் கவனத்தை திசை திருப்பிவிடுவார். ஆனால் இன்று அவர் வீட்டில் இல்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நான் நினைத்தேன். அந்த அறையில் என்னதான் நடக்கிறது என்று போய் பார்க்கலாம் என நான் மெதுவாக என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மாமியாருக்கு தெரியாமல் என் கணவனின் தம்பி அறையை நோக்கி நான் நடந்தேன். அறையின் அருகே சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்படவில்லை.
நடுங்கிக் கொண்டே கதவை நான் திறந்தேன். உள்ளே நான் கண்டதை பார்த்து நான் அப்படியே உறைந்து போனேன். என் கண்கள் பிதுங்கியது. இது என்ன காட்சி என்று. என் கணவனின் தம்பி மனைவியும் என்னை திடீரென அவர்களின் அறையில் பார்த்து ஆச்சரியத்தில் விழித்தனர். நான் வருவேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே நான் கண்ட காட்சியை என் கண்களால் நம்பவும் முடியவில்லை. அவர்கள் இருவருமே அமைதியாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பாக உணவை ஊட்டி கொண்டும் இருந்தனர். அவர்களிடம் ஒரு மொபைல் ஃபோனும் இருந்தது. அதிலிருந்து தான் அந்த அழுகுரல் வந்து கொண்டே இருந்தது. அது என் தம்பி மனைவியின் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட குரல். அவள் என்னை உள்ளே அழைத்து தன் அருகில் அமரச் சொன்னாள். நான் ஆச்சரியத்துடன் அவர்களின் முகங்களை பார்த்து கொண்டே பயத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் முகங்களை பார்த்து கொண்டு இருந்தோம். பிறகு நான் கேட்டேன், இது என்ன? எனக்கு எதுவும் புரியவில்லையே. நீங்கள் தினமும் அழுவதாக நான் நினைத்தேன். இந்த வீட்டில் யாருக்கும் அதில் ஆர்வம் இல்லை. நான் உங்கள் சண்டையை தீர்க்க உதவ வந்தேன். ஆனால் இங்கே வேறு ஏதோ நடக்கிறது. நீங்கள் இருவரும் எனக்கு விளக்குவீர்களா? இல்லையென்றால் நான் உங்கள் அம்மாவிடம் கேட்கிறேன் என்று நான் சொன்னேன். இதை கேட்டு அவள் என்னை கட்டிப்பிடித்தார். பிறகு அவள் சொன்னால், நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம். ஒரே கல்லூரியில் படித்தோம். ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாகவும் இருந்தோம். ஆனால் இந்த வீட்டில் காதல் திருமணத்துக்கு அனுமதி இல்லை. என் கணவன் என்னை இந்த வீட்டிற்கு கூட்டி வந்தபோது, இந்த வீட்டுக்கு அழைத்து வந்ததிலிருந்தே என் மாமியார் என்னை வாழவிடாமல் செய்துவிட்டார். நாள் முழுவதும் எங்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படும்படி முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அவர் தேர்ந்தெடுத்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சொல்வார். என் செயல்களில் எப்போதுமே குற்றம் கண்டுபிடிப்பார். சில நேரங்களில் நான் செய்த உணவை கூட கெடுத்து விடுவார். இவள் எங்களை கவனிக்கவில்லை என்று சொல்வார். என் கணவரிடம் கூட, உன் மனைவியால் எதுவுமே செய்ய முடியாது. பெற்றோர்கள் இவளுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. இவளை விட்டுவிடு, உனக்கு வேறு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்றும் பேசுவார். ஆனால் நாங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் மிகவும் நேசித்தோம். என் மாமியாரின் எல்லா முயற்சிகளுக்கும் மேலாக எங்கள் அன்பு நிலைத்தது. அவர் என்னை திட்டுவார், கிண்டலடிப்பார். நாங்கள் வெளியே சாப்பிட போனால், என் மகனை என்னிடமிருந்து பிரிக்க வந்தாயா, எங்கள் வீட்டில் பிளவு ஏற்படுத்த வந்தாயா என்று திட்டவும் ஆரம்பிப்பார். நான் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வேன். ஒருபோதும் பதிலளிக்கவும் மாட்டேன். ஒரு நாள் நாங்கள் ஒரு சிறிய விவகாரத்தில் சண்டை போல நடித்தோம். அதை பார்த்து என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அன்று அவர் என்னை திட்டவே இல்லை. அப்போதுதான் புரிந்தது, அவர் எங்கள் இருவருக்கும் இடையே எப்போதும் சண்டை இருக்க வேண்டும், நாங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதே அவருடைய விருப்பம் என்று. பிறகு நாங்கள் ஒரு திட்டம் தீட்டினோம். எல்லோருக்கும் முன்பாக ஒருவருக்கொருவர் சண்டை போடுவோம், பேசாமலும் இருப்போம், எங்களுக்குள் பெரும் பகை இருப்பது போலவும் நடிப்போம். இதை செய்ய தொடங்கியதிலிருந்தே என் மாமியார் நினைத்தார், அவர் மகன் என்னை கவனிக்கவில்லை, என்னை அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான் என்று. இதை நினைத்து அவர் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தார். என்னை கிண்டலடிப்பதும் குறைந்தது. அன்றிலிருந்து நாங்கள் இப்படியே செய்து வருகிறோம். எல்லோருக்கும் முன்பாக நாங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியற்றவர்களாக நடிக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கின்றோம். ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் வாழ முடியாத அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றும் கூறினார். பிரகாஷும் இதை அறிந்திருக்கிறார். அவரும் இதை புரிந்து கொண்டும் இருக்கிறார். அதனால்தான் அவர் தன் அம்மாவுக்கு முன்பாக உன்னுடன் பேசுவது இல்லை, எதையும் எதிர்க்கவும் மாட்டார். ஏனென்றால் அவர் உன்னை மகிழ்விக்கிறார், உன்னிடம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார் என்பது தெரிந்தால் அவர் உன் வாழ்க்கையும் கஷ்டமாக்கி விடுவார். இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நான் அவளை கட்டிப்பிடித்தேன். பிறகு நான் என் அறைக்குள் திரும்பினேன். அந்த இரவு பிரகாஷ் திரும்பி வந்தபோது அவர் எனக்கு சாப்பிட வாங்கி வந்திருந்தார். இன்று நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். பிரகாஷ் எப்போதுமே எனக்கு எதையும் வாங்கி வரும்போது ரகசியமாகவே கொண்டு வருவார். மனதிற்குள் நான் யோசித்தேன், தாய்கள் இப்படிதான் இருக்கிறார்களா? மகன்களின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவர்களா? தாய் இப்படி இருந்தால் மகன்கள் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அதனால்தான் இந்த இரு சகோதரர்களுமே நடுத்தர வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். தங்களுடைய அம்மாவுக்கு முன்னால் அவர் விருப்பப்படி நடந்து கொள்கிறார்கள், அம்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அறைக்குள் தங்களுடைய மனைவிகளையும் மகிழ்விக்கிறார்கள். சில நேரங்களில் உறவுகளை காப்பாற்றுவதற்கு இப்படி சில விஷயங்களையும் கையாள வேண்டியிருக்கிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.